போத்திபார் என்னும் ஒருவனிடத்து ஒரு வீட்டிலே அவனை அடிமையாக விற்று விடுவார். அவன் விற்றதோடு அவங்க ஐயோ இப்படியாக எல்லாம் நடந்து விட்டதே என்று சொல்லி அவன் கனி கொடுக்க மறுக்கவில்லை. அவன் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தபடியினால் என்ன நடக்கின்றது? எந்த இடத்திலே அவன் வாழ்ந்தானோ, எந்த இடத்திலே அவன் விற்கப்பட்டானோ அந்த இடத்திலே கனி கொடுக்க முயன்றான். அதைத்தான் இப்பொழுது வாசிக்க கேட்க போகின்றோம். ஆதியாகமம் 39:8-9 வசனங்களை வாசிக்க கேட்போமா? அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல், வீட்டிலே இருக்கிற எல்லாவற்றையும் எதுவித காரண விசாரணையும் என்று எல்லாவற்றுக்கும் மேற்பார்வையாக அங்கே யோசேப்பை அவன் ஏற்படுத்துகிறான். காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிறதாக இருந்தது. மிகுந்ததை வாசிப்போம். தமக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். அந்த போத்திபார் என்ன செய்கிறார்? தனக்குண்டான யாவற்றையும் யோசேப்பினுடைய கையிலே கொடுத்திருந்தார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் ஒருவரும் இல்லை. காரணம் என்ன? தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வார்த்தை சொல்லப்படுகின்றது. தேவனோடு அவன் இணைந்து கனி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். மிகுந்ததை வாசிப்போம். நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால், நீ போத்திபாருடைய மனைவியாக இருக்கின்றபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. உன்னை தவிர நீ மனைவி ஒருவனுடைய மனைவியாக இருக்கின்றபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் விலக்கி வைக்கவில்லை. காரணம் என்னென்றால் அந்த போத்திபாருடைய மனைவி அழகான அந்த யோசேப்பை விரும்பினாள். அவளுடைய பிழையான போக்கை யோசேப்பு எதிர்த்து நின்றான். வாலிப பையன், அவன் விற்கப்பட்ட அந்த வயதிலே பார்க்கும்போது சுமார் 17 முதல் 19 வரையான வயதான அந்த வாலிப பையனுக்கு இருக்க வேண்டிய மிடுக்கான குணங்கள் எப்படியாக இருந்தது என்பதை பாருங்கள். எப்படியாக இருக்கின்றது? ஒரு பெண், அந்த போத்திபார், அந்த வீட்டுக்கே பெரிய, அந்த எகிப்திலே பெரிய ஒரு தலையாரியாக இருந்த அவன் முழுவதையும் ஒப்புக் கொடுத்த அந்த வேளையிலும் கூட அவன் என்ன செய்கின்றான்? உண்மையும் நீதியும் உள்ளவனாக அங்கே இருக்கின்றான். அதைத்தான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். உன்னை தவிர மற்ற எல்லாவற்றையும் விலக்கி வைத்திருக்கின்றார். அப்படி இருந்தும் நீ என்ன செய்கின்றாய்? நீ என்ன இப்படியாக இருக்கின்றாய் என்று சொல்லி அவன் தன்னுடைய அந்த நற்குணத்தை, நற்கனியை அந்த இடத்திலே விளங்க பண்ணுகின்றான். அவன் நற்கனியை அங்கே கொடுக்க முயற்சிக்கும் போது அவனுக்கு கிடைத்தது என்ன என்பதை பின்பு நாங்கள் பார்ப்போமானால், ஆதியாகமம் 39, 20, 21 என்ன செய்கின்றான்? என்ன நடக்கின்றது? யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து, யோசேப்பின் எஜமான் என்ன செய்கிறான்? மனைவியினுடைய பிழையான அந்த பொய்யான தகவலை கேட்டு அவனை பிடித்து என்ன செய்கின்றார்? ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தார். அங்கே சிறைச்சாலையில் அவன் போடப்படுகிறான். காரணம் என்ன? தேவனுக்காக எழுந்து நின்று அவன் கனி கொடுக்கும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட முடிவு என்ன? சிறைச்சாலை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட முடிவு என்ன? சிறைச்சாலை. ஏன்? யோசேப்பு என்ன செய்தான்? வாலிபனாக இருந்த அவன் சகலத்தையும், சகல பொறுப்புகளையும் பெற்றிருந்து அங்கே நம்பிக்கை துரோகம் செய்யாது இருந்ததற்கு காரணம் அவனுக்கு கிடைத்த தண்டனை சிறைவாசமா? அன்பானவரே, இந்த வேளையில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போமானால், இங்கே யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிற்பகுதி இவ்வனமாக சொல்லுகின்றது. கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கனி கொடுக்காதது வெட்டப்படுவதும் நிச்சயம். அதே போல கனி கொடுக்கிற கொடியை, நான் கனி கொடுக்கிறேன், நான் ஊழியத்தை செய்கிறேன், நான் தேவனுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நிற்கின்றேன், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பிரிவு, ஏன் எனக்கு இப்படியான வாழ்க்கை என்று கதறி துடித்திருக்கும் சகோதரனே, சகோதரியே, கைவிடப்பட்டிருக்கும் தாயே, தகப்பனே, இந்த வேளையிலும் வார்த்தை சொல்லுகிறது, அவரிலே நிலைத்து நின்று நீ கனி கொடுப்பாயானால் நீ அதிக கனி கொடுக்கும்படி தேவன் உன்னை சுத்தம் செய்கிறார். நீ அதிக கனி கொடுக்கும்படி தேவன் உனக்கு சுத்தம் செய்கிறார். ஏனெனில் கனி கொடுக்கும் முற்பட்ட யோசேப்பு, அவனுக்கு கிடைத்தது என்ன? சிறைவாசம். சிறையிலே தேவன் கைவிட்டு விட்டாரா?
அங்கே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வாசிப்போமானால் சிறையிலும் கூட தேவன் அவனோடு கூட, அல்லேலூயா, அவன் சிறையிலே இருந்த தேவன் வேளையிலே தேவன் அவனோடு கூட இருந்து சிறையிலே இருந்து மீட்டெடுத்து அங்கே பார்வோனுக்கு உதவி தேசாதிபதியாக மாற்றினார் என்று சொல்லி ஆதியாமத்திலே வாசிக்க கேட்கின்றோம். அல்லேலூயா. இன்றைக்கும் விசுவாசியே, தளர்ந்து சோர்ந்து போய் நீ இருப்பாயானால் தேவனை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாக நாம் தேவனிலே சார்ந்து கொண்டு பழம் கனி கொடுப்பது உண்மையானால் தேவன் உன்னை தூக்கி நிறுத்தி யோசேப்பை பார்வோனுக்கு முன்பாக உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். ஏனெனில் கடைசி வரியந்தன் நாங்கள் கனி கொடுக்க வேண்டியவர்களாக அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் சங்கீதம் 92:14-15 வசனங்கள் அழகாக சொல்லுகிறது. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி என்ன நடக்கிறது? அவர்கள் முது வயதிலும் கனி தருந்து, அவர்கள் முது வயதிலே கனி தருவது மாத்திரமல்ல, என்ன செய்கிறார்கள்? புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். தேவனுக்குள்ளே வாழ்ந்து கனி கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய வயதை நாங்கள் சொல்ல முடியாது, அவருடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை நாங்கள் கணக்கிட முடியாது. ஏனென்றால் அது தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனவேதான் எபிரேயர் 4:11 அங்கே அழகாக 11:4 அழகாக சொல்லப்படுகின்றது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு உங்கள் இருதயங்களிலே தோன்றினார். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த வெளிச்சம் நம்மை மாத்திரமல்ல, வெளியிலே இருளிலே இருக்கும் அந்தகார இருளிலே இருப்பவர்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர அந்த வெளிச்சம் வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. அதுதான் கனி. அந்த கனி உங்களிடத்திலே இருக்கிறதா? நாங்கள் தேவனுடைய பாதத்திலே நாங்கள் ஆராய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேவனுடைய பாதத்திலே, ஏனெனில் நாங்கள் கடைசி வரை கனி கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். தேவன் அழைத்த நாளிலே மாத்திரமல்ல, 20 வயதிலே மாத்திரமல்ல, 40 வயதிலே மாத்திரமல்ல, 60 வயதிலே மாத்திரமல்ல, மோசே 80 வயதிலே கனி கொடுக்க ஆயத்தமானான். அல்லேலூயா. எனவே முதுமையிலே கனி கொடுக்க தேவன் அழைக்கின்றார். நீ சோர்ந்து போயிருக்கலாமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடைசி வரை உன்னை வழி நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். யோவான் 15:7-8 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அங்கே ஆண்டவர் எப்படியாக எங்களை தெரிந்து கொள்ளுகின்றார், எப்படியாக நாங்கள் கனி கொடுக்கும் போது நாம் எப்படியாக தெரிவு செய்யப்படுகின்றோம் என்று வார்த்தை அழகாக சொல்லுகின்றது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். மாத்திரமல்ல, எனக்கும் சீஷர்களாக இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் கனி கொடுப்பதினாலே தேவன் மகிமைப்படுகின்றார். அடுத்ததாக நாம் அவருக்கு சீஷர்களாக இருப்போம். அல்லேலூயா. எவ்வளவு பேரானந்தம்! யோசித்து பாருங்கள். நாங்கள் அவருக்கு சீஷர்களாக இருப்போம். தேவன் வாழ்ந்த காலத்திலே 12 சீஷர்களை பேர் சொல்லி தனக்காக அழைத்து வைத்திருந்தார். அங்கே ஒருவன் அவரை காட்டி கொடுத்தார். அப்படியான அந்த யூதாசை தேவன் மிகவும் நேசித்தார். ஏனென்றால் 12 பேர் அங்கே இருந்தும் கூட அந்த யூதாசின் இடத்திலே தான் தேவன் பொக்கிஷத்தை, பணப்பையை கொடுத்திருந்தார். ஏனென்றால் அவனுடைய அவ்வளவு நம்பிக்கையாக இருந்தார். காரணம் என்றால் அவன் நிச்சயமாக கனி கொடுப்பான் என்று சொல்லி இயேசு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் யூதாஸ் என்ன செய்தான் தெரியுமா? லூக்கா 22:23 வரையான வசனங்களை நாங்கள் பார்ப்போமானால் யூதாஸ் என்ன செய்கிறான்? முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். முத்தம் என்ன செய்கின்றது? கனியின் வாழ்க்கை முத்தத்தினாலே வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இவன் என்ன செய்தான்? கனி கொடுக்க வேண்டியவன் தன்னுடைய முத்தத்தினாலே யாருக்கு சுஷனாக இருந்தானோ அவரையே காட்டி கொடுத்தான். இயேசு கடைசி வரியந்தம் 3-4 பகுதிகளில் நாங்கள் பார்ப்போமானால் அவர் திருத்துவதற்காக எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்திருந்தார். அவனோ கடைசியிலே என்ன செய்தான்? அழகாக சொல்லப்படுகின்றது, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கின்றார். நண்பனே என்று சொன்னார்.
அவன் நண்பனே என்று சொன்ன அந்த வேளையிலும் கூட அவன் தன்னை மாற்றி அமைத்திருக்க முடியும். இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வருகை சீக்கிரமான இந்த நாளிலே இந்த வார்த்தை உங்களோடு பேசட்டும். நண்பனே என்று உங்களை இன்று அழைக்கும் தேவன் உங்களை தன்னண்டு அழைக்க ஆயத்தமாக இருக்கின்றார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? யூதாசை போல நன்று கொண்டு நாங்கள் தள்ளப்பட்டு விடாதபடிக்கு தேவனுடைய வருகையிலே நாங்கள் எழுந்து பிரகாசிக்க நாங்கள் ஆயத்தப்படுவோமா? கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். தேவனே, இதோ எக்கால சத்தத்தோடு வர இருக்கிற நீர் அப்பா, எப்போ வருவீர் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய கனிகளினால்